எந்த படைப்புகளாக இருந்தாலும் அது முழுமையாக அந்த வாசிப்பாளனுடைய வசந்த வாசலுக்குள் சென்று நெஞ்சை துளைத்து அந்த மனிதனை புரட்டி போட்டு விடும். அவையெல்லாம் புத்தகங்கள். நான் இப்போது காண்பது ஒரு தமிழாசிரியருக்கு இவ்வளவு சிறப்பு செய்ய மனம் தமிழர்களுக்கு தான் இந்த மனம் இருக்குது. மற்ற இவர்களுக்கு கிடையாது. தமிழ் மொழியினால் வந்தது இது எல்லாமே. அவ்வளவும் தமிழுக்காகவே அவருடைய என்டையர் லைஃப்பை அர்ப்பணித்தவர். ஒரு கம்ப்ளீட்டாக 100% தமிழுக்காக அர்ப்பணித்தவர். இதனால் பலன் பெற்றோர் நிறைய பேர் இருக்காங்க. நாங்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நிலையில் நாங்கள் பழகியிருக்கிறோம். நாங்கள் நண்பர்களாக பழகியது தான் ஆரம்பித்தது. ஆனால் நண்பர் என்று சொன்னால் நான் அவரை எப்பொழுதுமே நண்பருக்கு எனக்கு ஈக்குவலான நண்பர்னு பார்த்ததில்லை. தனக்கு தெரியாது அப்படிங்கிற எந்த விஷயத்தையுமே அதை சொல்கிறதுக்கு தயங்கக்கூடாது. ஆக அந்த நேரத்தில் அவர் கிளியராக சொல்லிடுவார், நான் எனக்கு இதெல்லாம் தெரியாது, இதெல்லாம் நீங்கள் பார்த்துங்க, இது வரைக்கும் தான் நான் பேச முடியும் அப்படிம்பார். அது ஏன் நான் சொல்கிறேன்னா, பெரும்பாலான கல்வியாளர்கள்ட்ட இந்த அகடமிக் ஹானஸ்டின்னு சொல்லுவாங்க. இந்த அகடமிக் ஹானஸ்டிங்கிறது அவரை முழுக்க அதில் அவர்கிட்ட அந்த பண்பை நம்ம பார்க்க முடியும். தமிழ் மொழியியல் சங்கம் நடத்தி கொண்டிருக்கின்ற இந்த பாராட்டு விழாவிற்கு என்னையும் ஒரு பங்குதாரராக அழைத்த தஞ்சாவூர் தமிழ் பல்கலைக்கழகத்தின் மேனாள் துணைவேந்தர் ஐயா அவர்களுக்கு நான் நன்றி கலந்த வணக்கத்தை மீண்டும் ஒரு முறை கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். ஐயா சொன்னதை போல வாழ்த்த வயதிலே என்று கூறுவது தவறாக இருந்தாலும் கூட என் வயதின் காரணமாக உண்மையாகவே சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். ஐயா அவர்களை வாழ்த்துவதை விட வணங்குவது சிறப்பாக இருக்கும் என்று கருதுகிறேன். ஐயா அவர்கள் மென்மேலும் நல்ல உடல் நலத்துடனும் வளத்துடனும் வாழ எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறேன். பேராசிரியர் கமலேஸ்வரன் ஐயா அவர்களை எப்படி சொல்வது, எதை சொல்வது என்ற வினா என்னுள் எழுந்தபோது பலவற்றை சொல்லலாம், நேரம் கருதி அவற்றை எல்லாம் இங்கு சொல்ல தயாராக இல்லை. ஆனால் இதை ஏற்பாடு செய்திருந்த நமது இந்த சங்கத்திற்கு நான் மிகவும் பெருமை அடைகிறேன், பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். அவர் ஒரு ஆசிரியருக்கு உரிய தகுதி மட்டுமல்ல, இலக்கியமாகவும் இலக்கணமாகவும் இருந்திருக்கின்றார் என்பதை அறிய முடிகிறது. அந்த இலக்கியத்தை ஆசிரியன் என்று சொன்னால் ஆசோ சிறியன், அதாவது குற்றங்குறைகளை ஓடச் செய்பவர் என்று பொருள். இந்த குற்றங்குறைகளை ஓடச் செய்கின்ற ஒரு தன்மை ஆசானுக்கு இருந்தது. இந்த சிறப்பு தான் நம்மை பெருமைப்படுத்துகின்றது. பொள்ளாச்சி உள்ள ஆனைமலை என்பது மைக்ரோ லிங்குஸ்டிக் ஏரியா என்பதை கண்டுபிடிக்கக்கூடியது சொல்லல. உடனே நான் பேராசிரியர் அரங்கன், பேராசிரியர் நமது மகேஸ்வரன் இவர்களோடு சேர்ந்து நாங்கள் இப்போது என்னுடைய வயது 84, அரங்கனுடைய வயது 82, பேராசிரியர் கமலேஸ்வரன் அவருடைய வயது ஏறக்குறைய 90 நெருங்கிக் கொண்டே இருக்கிறது. மகேஸ்வரன் அவர்கள் கண்டிப்பாக எங்களை காட்டில் இளையவர். மிகச்சிறந்த ஆளுமையாளர், பண்பாளர், பண்பாட்டாளர் என்ற அந்த நிலையிலே இருக்கின்ற எங்களுடைய பேராசான் கமலேசன் ஐயா அவர்களை சிறப்பிக்கின்ற இந்த நிகழ்விலே பேச வாய்ப்பு கிடைத்ததை மிகப்பெரிய ஒரு பேராக கருதுகின்றேன். எங்களுடைய தமிழ்துறை ஒரு நூலகம் அமைப்பதற்கு எங்கே நூல்கள் வந்தாலும் இதை நீங்கள் தமிழ்துறை நூலகத்துக்கு நீங்கள் கொண்டு போய் சேருங்க அப்படின்னு சொல்லிட்டு, அது சேர்ந்துருச்சா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஓயாமல் ஃபோனில் தொலைபேசியில் அழைத்து, இப்போ ஒரு 10 நாட்களுக்கு முன்னாலும் கூட ஒரு 20 புத்தகங்கள் பக்கம் எங்களுக்கு நூலகத்துக்கு தந்தார்கள். இந்த மாதிரி எண்ணற்ற அந்த செய்திகளை எல்லாம் எங்களுக்கு சொல்வதற்கு நிறைய இருக்கின்றது. பேராசிரியரை பற்றி என்ன பேசுவது, என்ன செய்திருக்கிறார் அப்படின்னு யோசிக்கிறது. மிகப்பெரிய ஆராய்ச்சியாளர், சிந்தனையாளர் எல்லாம். ஆனால் எனக்கு எப்படி பயன்பட்டார் அப்படின்னு தான் யோசிச்சுட்டு எங்கெங்கெல்லாம் மொழி பிழையாகிறது, கவிதையின் மொழி என்பது பிழையான மொழி, ஆனால் அது அப்படின்னு சொல்லிட்டு விளக்கிட்டு இருக்கோம். அந்த பேச்சுக்கள் அதுதான் எங்களையெல்லாம் பாரதியார் பல்கலைக்கழகத்தில் அவங்களுடைய பாடல்களை வச்சுக்கிட்டு தான் நாங்கள் கதை அடிச்சுக்கிட்டு மாணவர்களுக்கு ரெஃபரன்ஷிப் கோர்ஸ் நடத்துறது, அது போல எல்லாம் பயன்படும். மிக நிகழ்ச்சியோடு நின்று கொண்டிருக்கிற இந்த தருணத்திலே இப்போது
எங்களுடைய மதிப்புக்குரிய ஐயா பேராசிரியர் KSK அவர்கள் இங்கு இல்லை என்றாலும் என்னுடைய தோழமையரோடு சேர்ந்து அவரை நான் சந்தித்து 42 வருடங்கள் ஆகின்றன. அதிலும் குறிப்பாக ஐயா பேராசிரியர் சமத்குமார் அவர்கள் இந்த அறிவுரையை தனிப்பட்ட முறையில் கூட எனக்கு சொல்லியிருக்கிறார்கள். டாக்டர் கமலேஸ்வரன் எப்போதும் இதை எங்களுக்கு உணர்த்தி சென்றிருக்கிறார்கள். ஆகவே அந்த பெருமக்களினுடைய நன்மாணாக்கர்கள் நாங்கள். அவர்கள் சொன்னதை, அவர்கள் வாழ்ந்ததை நாங்கள் எப்போதும் வாழ்விலே கடைபிடித்துக் கொண்டிருப்பதால் மட்டுமே இன்றைக்கு நாங்கள் சமுதாயத்திலே ஒரு நல்ல நிலையில நிற்க முடிகிறது. அந்த நன்றியையும் மகிழ்ச்சியையும் பெருமையோடு இங்கே பதிவு செய்கின்றேன்.